Kiran, targeted help for improving remediation and academic nurturing. இன்னைக்கு பார்ட் 7 பார்க்கிறோம். 1 2 digit numbers place value பார்த்தோம் நாம. அதாவது 1 digit 2 digit நம்பர்ஸோட place value பார்த்தோம். இப்போ நமக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் அதுல எந்த டிஜிட்டோட place value கேட்டாலும் சொல்ல தெரியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 443. இதுல இந்த 4ஓட பிளேஸ் வேல்யூ கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? 4 10s. இந்த 4ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? 4 hundreds. 3ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? 3 ones. தமிழ்ல 443 எடுத்துக்குங்க. அதுல எந்த டிஜிட்டோட பிளேஸ் வேல்யூ கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க. இந்த 4ஓட பிளேஸ் வேல்யூ என்ன? 4 10கள். இது 4 100கள். இது 3 1கள். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா கம்பேரிசன் ஆஃப் 2 digit நம்பர்ஸ் பார்த்தோம். ரெண்டு நம்பர்ஸ்ல எது பெருசு எது சின்னது அப்படின்னு பார்த்தோம். ப்ரெடிசெசர் சக்சஸர் பார்த்தோம். ப்ரெடிசெசர் சக்சஸர் இப்ப 25ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட ப்ரெடிசெசர் சக்சஸர் கேட்டா என்ன எழுதுவீங்க? ப்ரெடிசெசர் 24, சக்சஸர் 26. ப்ரெடிசெசர் சக்சஸர். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா பெரிய எண்களை முதல்ல எழுதிட்டு, அசெண்டிங் ஆர்டர்னா சிறிய எண்களை முதல்ல எழுதிட்டு அடுத்த பெரிய எண் அடுத்த பெரிய எண் அப்படி எழுதுவோம். டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய எண்ணை முதல்ல எழுதுவோம், அடுத்த சின்ன சின்ன எண்களா எழுதிக்கிட்டு இருப்போம். அடுத்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் பார்த்தோம். ஆட் நம்பர் எதுல ஆரம்பிக்கும்? 1ல ஆரம்பிக்கும் இல்லையா? 1 3 5 7 9 11 அப்படி போயிட்டே இருக்கும். ஈவன் நம்பர் எதுல ஆரம்பிக்கும்? 2 4 6 8 10 அப்படியே போயிட்டு இருக்கும். இது ஈவன் நம்பர். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 1 2 digit நம்பர்ஸ். அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் நம்ம செஞ்சிருவோம். அதே போல அடிஷன் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 3 digit நம்பர்ஸும் நம்மளால செய்ய முடியும். மல்டிப்ளிகேஷன் 1 digit மல்டிப்ளிகேஷன் பண்றதுக்கு நமக்கு டேபிள்ஸ் வேணும். நீங்க கண்டிப்பா டேபிள்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து 2 digit மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சிருந்தா எந்த நம்பரை வேணாலும் நாம மல்டிப்ளை பண்ணிடுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். 22வை 29ஆல இன்டூ பண்ண போறோம். பாருங்க 9 டேபிள் நமக்கு தெரியணும் அல்லது 2 டேபிள் தெரிஞ்சா போதும். 9 2s are 18 இல்லையா? 8 போட்டுக்கோங்க. ரிமைண்டர் 1 9 2s are 18 பிளஸ் 1 19. 2 கொண்டு பண்ணுங்க. 2 2s are 4 2s are 4. ஆட் பண்ணுவோமா? 8 30 1 ரிமைண்டர் இல்லையா? 1 plus 1 2 2 plus 4 6 638 நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தோம். ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்க்கும்போது நம்ம ஸ்கொயர் டேபிள் எழுதணும் 1ல இருந்து 25 வரைக்கும் இல்லையா? அதோட ஸ்கொயர் நம்பரை நம்ம பெருக்கி பெருக்கி எழுத கத்துக்கிட்டோம். இப்ப எந்த நம்பர் பார்த்தாலும் நாம அதோட ஸ்கொயர் நம்பர் எழுதுவோம். ட்ரை பண்ணுவோமா? 45ஓட ஸ்கொயர் எழுத ட்ரை பண்ணுவோமா? 45 45ஆல இன்டூ பண்ணணும் இல்லையா? 5 5s are 25, 5 4s are 20, 20 plus 2 22, 4 5s are 20, remainder 2, 4 4s are 16 plus 2 18. ஆட் பண்ணுவோம். 5 2 0 2 2025 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 45 ஸ்கொயர் 45 வர்க்கம் 45 பெருக்கல் 45 நம்ம பெருக்கிருக்கோம். பெருக்கி 2025ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நமக்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் நாம அதோட ஸ்கொயரை கண்டுபிடிச்சிருவோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள் பார்த்தோம். எந்த 2 நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு எல்சிஎம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எல்சிஎம்னா என்ன? மீசிமா. 2 நம்பர் எடுத்துக்குவோமா? 76ஐயும் 24ஐயும் எடுத்துக்குவோம். இதுக்கு நாம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். என்ன செய்ய சொல்லி கொடுத்தோம்? இப்படி போட்டுக்கணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும் இல்லையா? காரணிப்படுத்தணும். ரெண்டுமே ஈவன் நம்பர், இரட்டை எண்கள். அதனால 2 போட்டுக்கலாம். 7ல 2 எத்தனை முறை இருக்கு? 3 முறை இருக்கு. 3 2 6 போக மீதி 1 16 8 2 16. 24ல 2 4 2 2 2 2 4 12 முறை இருக்கு.
38 12 என்ன எண்கள்? இரட்டை எண்கள். அதனால மறுபடியும் 2 போடலாம். 3ல 2 ஒரு முறை இருக்கு. 1 2 2. 3ல 2 போனா மீதி 1 18. 9 2 18. 12ல 2 6 முறை இருக்கு. இதுக்கு மேல நாம எந்த வாய்ப்பாடும் போட முடியாது. ஏன்னா 19 ஒரு பகா எண், பிரைம் நம்பர். அதனால இதுக்கு மேல எந்த நம்பரும் போட முடியாது. நாம எல்சிஎம் எழுதுவோம், மீசிமா எழுதுவோம். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 19 பெருக்கல் 6. எப்படி பெருக்குவீங்க? 2 பெருக்கல் 2 என்ன? 4. 4 பெருக்கல் 19 பெருக்கல் 6. 4ஐயும் 19ஐயும் முதல்ல நாம பெருக்கிடுவோமா? நமக்கு 19வது வாய்ப்பாடு தெரியாது. அதனால 19 4ஆல பெருக்குங்க. 4 9 36க்கு 6, மீதி 3, 4 1 4, 4 3 7. 76 பெருக்கல் 6. 76 6ஓட பெருக்குவோம். 6 6 36க்கு 6, மீதி 3, 6 7 42 3 65. என்ன விடை கிடைச்சிருக்கு? 456. 76க்கும் 24க்கும் என்ன மிஸ்ஸிமா கிடைச்சிருக்கு? 456. இது மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும், எந்த 2 நம்பர் கொடுத்தாலும், 3 நம்பர் கொடுத்தாலும் அதோட மிஸ்ஸிமாவை எல்சிஎம் நாம கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? அடுத்து என்ன பார்த்தோம்? டிவிஷன் அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். டிவிஷன் நம்ம சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கோம், அதை ஞாபகப்படுத்தணும். ஹெச்சிஎஃப் பற்றி பார்த்தோம் இல்லையா? எந்த நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு ஹெச்சிஎஃப் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். அதே 76ஐயும் 24 எடுத்துக்குவோமே. ஏற்கனவே நம்ம எல்சிஎம் இதுக்கு தான் போட்டோம் இல்லையா? 76, 24 காரணிப்படுத்துவோம். 2 போட்டோம், 3 8. இங்க 1 2. மறுபடியும் 2 போட்டோம், 1 9. இங்க 6. இப்ப சொல்லுங்க, இதுக்கு மேல நம்ம போட முடியாது இல்லையா? இப்ப நாம ஹெச்சிஎஃப் எழுதிருவோம். ஹெச்சிஎஃப் என்னன்னு எழுதுவீங்க? இங்க இருக்க 2ஐயும் பெருக்கி 4ன்னு எழுதுவோம். அதாவது மீ பெரு பொது வகுத்தி, மீ பேவா என்ன? 4. மீசிமா எழுதுறதுன்னா எல்லா எண்களையும் பெருக்குவோம். மீபேவா எழுதுறதுன்னா இந்த 2 நம்பரை மட்டும் பெருக்குனா போதும். அடுத்து நாம என்ன பார்த்தோம்னா பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர் பார்த்தோம். பிரைம் நம்பர் அப்படின்னா ஒன்றாலும் அந்த எண்ணாலும் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் பிரைம் நம்பர். அதாவது 1 டேபிள்லயும் அந்த நம்பர் டேபிள்லயும் மட்டும்தான் வரணும் அப்படின்னா அது பிரைம் நம்பர். காம்போசிட் நம்பர், பிரைம் நம்பர் அல்லாத நம்பரை நம்ம காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். அதாவது அது நிறைய டேபிள்ஸ்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 21 எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 21 பிரைம் நம்பரா சொல்லுங்க. 21 3 டேபிள்ல வரும், 7 டேபிள்ல வரும் இல்லையா? 1 டேபிள்ல வரும், 21 டேபிள்லயும் வரும். அதனால இது பிரைமா காம்போசிட்டா? காம்போசிட் இல்லையா? 9 பிரைம் நம்பரா சொல்லுங்க. 9 9 1 டேபிள்ல வரும், 9 டேபிள்ல வரும். வேற எந்த டேபிள்ல வரும் சொல்லுங்க. 3 டேபிள்ல வரும் இல்லையா? 3 3s are 9. அதனால 9 பிரைமா காம்போசிட்டா? காம்போசிட் நம்பர் இல்லையா? 7 7 1 டேபிள்லயும் 7 டேபிள்லயும் தான் வரும். அதனால 7 பிரைம் நம்பர். 1 பிரைம் நம்பரா சொல்லுங்க. 1 பிரைம் நம்பரும் இல்ல, காம்போசிட் நம்பரும் இல்ல. 1 is the unit number. நீங்க சொல்லுங்க. 2 digit prime numbers எதெல்லாம் சொல்லுங்க. 11 13 17 19 அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? 1 digit prime number சொல்லுங்க. 2 3 5 7 இல்லையா? இதெல்லாம் 1 digit prime numbers. மிகச்சிறிய prime number, smallest prime number எது? 2. ஈவன் பிரைம் நம்பர் எது? அதுவும் 2 தான். ஒரே ஒரு பிரைம் நம்பர் தான் ஈவன் நம்பர், அது எது? 2. அடுத்து நம்ம பார்க்க போறோம் டிவிசிபிலிட்டி. இன்னைக்கு நாம இது புதுசா கத்துக்க போறோம். அதாவது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எந்த டேபிள் போடுறது அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. இப்ப நமக்கு டிவிசிபிலிட்டி ஆஃப் அ நம்பர் தெரிஞ்சதுன்னா ஈஸியா நாம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, அந்த நம்பர்லாம் எடுத்துக்கோங்க. 18 32 21 44 50 66 73 69. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எந்த டேபிள்ல வருதுன்னு நமக்கு தெரியுமா?
18 வந்து 2 டேபிள்ல வருமா வராதா சொல்லுங்க. 18 8ல முடியுது இல்லையா? ஈவன் நம்பர். அதனால கண்டிப்பா 2 டேபிள்ல வரும். 32 ஈவன் நம்பர் 2 டேபிள்ல வரும். 21 ஆட் நம்பர் 2 டேபிள்ல வராது இல்லையா? 44 ஈவன் நம்பர் 2 டேபிள்ல வரும். 50 ஈவன் நம்பர் 2 டேபிள்ல வரும். 66 ஈவன் நம்பர் 2 டேபிள்ல வரும். 73 ஈவன் நம்பரா? இல்ல. அதனால 2 டேபிள்ல வராது. 69ம் ஆட் நம்பர் 2 டேபிள்ல வராது. அப்போ ஒரு நம்பர் 2வால டிவைட் ஆகணும்னா அது ஈவன் நம்பரா இருக்கணும். நாம ஈவன் நம்பர் பார்த்துட்டு வந்திருக்கோம்ல. இதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ் 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2, 4, 6, 8, 0ல எண்ட் ஆகுற நம்பர்ஸ் எல்லாம் 2வால டிவைட் ஆகும். ஸோ இப்போ நீ எந்த நம்பரை பார்த்தாலும் இது 2வால டிவைட் ஆகுமான்னு சொல்லிடுவீங்க. ஒன்லே அது ஈவன் நம்பருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து நாம 2வால டிவைட் ஆகும்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் டிஜிட் 2, 4, 6, 8, 0 இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிட்டு 2வால டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப இப்ப நமக்கு டிவிசிபிலிட்டி பை 2 தெரியும். ஒரு நம்பர் 2வால டிவைட் ஆகுமான்னு நமக்கு தெரியும். ஒரு கொஸ்டின் கேட்போமா? 78 2வால டிவைட் ஆகுமா சொல்லுங்க. கண்டிப்பா டிவைட் ஆகும் இல்லையா? ஏன்னா லாஸ்ட் டிஜிட் என்ன? 8 ஈவன் நம்பர். 78ங்கிறது ஒரு ஈவன் நம்பர். அதனால 2வால டிவைட் ஆகும். அடுத்து ஒரு நம்பர் எப்ப 3ஆல டிவைட் ஆகும் பார்க்கலாமா? பாருங்க 36 என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. 3 + 6 அப்படின்னு 3வும் 6வும் ஆட் பண்ணிருக்காங்க. அதுல இருக்க டிஜிட்ஸ ஆட் பண்ணிருக்காங்க. ஆட் பண்ணி என்ன கிடைச்சிருக்கு? 9. 41 4 + 1 5. 51 5 + 1 6. 53 5 + 3 8. 72 7 + 2 9. 84 8 + 4 12. 12 மறுபடியும் 1 + 2 3ன்னு ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னா பாருங்களேன், இங்க 9 வருது, இங்க 6, இங்க அகைன் 9, இங்க 3. இதெல்லாம் 3 டேபிள்ல வரும் இல்லையா? சோ ஒரு நம்பரோட டிஜிட்ஸ ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் 3 டேபிள்ல வந்துச்சுன்னா அந்த நம்பர் 3 டேபிள்ல வரும். இதுதான் ரூல். இதே ரூல்ல நீ 2க்கு 4க்கு 5க்கு எல்லாம் அப்ளை பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. 3க்கு மட்டும் ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும்? அதோட டிஜிட்ஸ கூட்டி பார்க்கணும். கூட்டும் போது கிடைக்கிற ஆன்சர் 3 டேபிள்ல வந்துச்சுன்னா அந்த நம்பர் 3 டேபிள்ல வரும். நாம ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? 243 3 டேபிள்ல வருமா? நாம எப்படி செக் பண்ணணும் 3 டேபிள்ல வருமானு? எப்போதும் எப்படி செக் பண்ணுவோம்? 3 டேபிள் சொல்லி பார்ப்போம் இல்லையா? சொல்லும்போது 8 3s are 24, 1 3 is 3, அதனால 3 டேபிள்ல வரும்னு சொல்லுவோம். அப்படி டேபிள் சொல்லி பார்க்காம நம்பர்ஸ் இந்த டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்க. 2 + 4 + 3 என்ன வருது? 9 வருது இல்லையா? 9 3 டேபிள்ல வரும்ல? அதனால 243 3ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு டேபிள்ஸ் சொல்லி பார்க்காமலே நாம சொல்லிடுவோம். அடுத்து 4 டேபிள் இல்லையா? 2 டேபிள் எப்படி ஈவன் நம்பரா இருக்கணும். 3 டேபிளுக்கு என்ன செய்யணும்? அதோட டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். 4 டேபிளுக்கு என்ன பண்ணணும்? ஒரு நம்பரோட 424ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4 டேபிள்ல வருதான்னு சொல்லி பார்க்கணும். 24 வருதா? 8 4s are 24 இல்லையா? அப்படின்னா 424ம் 4 டேபிளால டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்ப இங்க 4 போட்டுக்கலாம். 2 டேபிளுக்கு ஈவன் நம்பரானு பார்க்கணும். 3 டேபிளுக்கு அதோட டிஜிட்ஸ ஆட் பண்ணி 3 டேபிள்ல வருதான்னு பார்க்கணும். 4 டேபிளுக்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4 டேபிள்ல வந்துச்சுன்னா அது 4 டேபிளால டிவைட் ஆகும். 5 டேபிளுக்கு என்னவா இருக்கும்? 520. 5 டேபிள்ல டிவைட் ஆகுமா சொல்லுங்க? கண்டிப்பா ஆகும். 5 டேபிள்ல ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா அதோட லாஸ்ட் டிஜிட் 0வாகவோ 5ஆகவோ இருக்கணும். நீங்க 5 டேபிள் சொல்லி பாருங்களேன். 1 5 is 5. 2 5s are 10. 3 5s are 15. 4 5s are 20. 5 5s are 25. நீங்களே பாருங்க. 5 0 5 0 5 அடுத்து 0. இதே மாதிரி 0வாலையும் 5வாலையும் முடிகிற எண்கள்
5 டேபிள்ல அதாவது 5ஆல டிவைட் ஆகும் சரிங்களா 525 5ஆல டிவைட் ஆகுமா சொல்லுங்க ஆகும் இல்லையா ஏன்னா அதனுடைய கடைசி டிஜிட் 5 சோ இப்ப நாம 5 டேபிள்ல ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறோம் 2 டேபிள்ல டிவைட் ஆகணும்னா ஈவன் நம்பரா இருக்கணும் 3 டேபிள்ல டிவைட் ஆகணும்னா அதோட டிஜிட்ஸ் ஆட் பண்ணும்போது அது 3 டேபிள்ல வரணும் 4 டேபிள்ல டிவைட் ஆகணும்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4ஆல டிவைட் ஆகணும் 5 டேபிள்ல ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா அதோட லாஸ்ட் டிஜிட் 5ஆவோ 0ஆவோ இருக்கணும் அடுத்து 6 டேபிள் ஒரு நம்பர் 6ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா அது 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆனா அந்த நம்பர் 6ஆல டிவைட் ஆகும் அடுத்து ஒரு நம்பர் 8ஆல எப்ப டிவைட் ஆகும் 740 8ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னா இந்த 3 டிஜிட்ஸும் 8ஆல டிவைட் ஆகணும் 8 டேபிள் சொல்லி பார்க்கணும் 3 டிஜிட்ஸுக்கும் சொல்லணும் அப்படின்னா தான் அது 8ஆல டிவைட் ஆகுதான்னு நம்ம சொல்ல முடியும் பாருங்க 9 8s are 72 ரிமைண்டர் 2 20 28 டேபிள்ல வராது இல்லையா சோ இது 8ஆல டிவைட் ஆகாது வேற ஒரு நம்பர் ட்ரை பண்ணுவோம் 720 8 டேபிள்ல டிவைட் ஆகுமா ஆகும் இல்லையா 9 8s are 72 0 அப்போ பெரிய நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 1 2 6 4 0 இந்த நம்பர் 8 டேபிள்ல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கிட்டு அது 3 டேபிள்ல வருதான்னு பார்க்கணும் பாருங்க 8 8s are 64 0 இல்லையா கண்டிப்பா வருது அதனால இது 8 டேபிளால டிவைட் ஆகும் இதுதான் 8 டேபிளால டிவைட் ஆகுதான்னு செக் பண்ற மெத்தட் அடுத்து 9 டேபிள் பார்க்கலாமா 9 டேபிளுக்கு 3 டேபிள் மாதிரி தான் அதாவது ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 81 இதோட டிஜிட்ஸா ஆட் பண்றோம் 8 plus 1 என்ன வருது 9 சோ ஒரு நம்பரோட டிஜிட்ஸ ஆட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் 9 டேபிள்ல வந்துச்சுன்னா அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும் அடுத்து ஒரு நம்பர் 10ஆல எப்ப டிவைட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு நம்பர் 10ஆல டிவைட் ஆகும்னா 0ல எண்ட் ஆகணும் அடுத்து ஒரு நம்பர் எப்ப 11ஆல டிவைட் ஆகும் ஒரு நம்பர் 11ஆல டிவைட் ஆகும்னா ஒரு பெரிய நம்பர் எடுத்துக்கோமா இந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகுதான்னு நமக்கு செக் பண்ணணும் அப்ப நாம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் டிஜிட் அப்புறம் ஒரு டிஜிட் விட்டுட்டு அடுத்த டிஜிட் விட்டுட்டு அடுத்து இந்த டிஜிட் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்க 1 plus 7 plus 5 என்ன வரும் 13 இல்லையா இங்க பண்ணுங்க 2 plus 4 plus 2 2 plus 4 plus 2 என்ன வருது 2 plus 4 6 6 plus 2 8 சோ இப்ப இந்த டிஃபரன்ஸ கண்டுபிடிக்கிறீங்க இப்படி ஆல்டர்னேட்டா கூட்டி வச்சிருக்கீங்க இல்லையா இதோட டிஃபரன்ஸ கண்டுபிடிக்கிறீங்க என்ன வருது 5 அப்போ இந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகாது எப்ப டிவைட் ஆகும் ஒன்லே இதோட டிஃபரன்ஸ் ஆல்டர்னேட்டா கூட்டி ரெண்டு ஆன்சர் வருது இல்லையா இதோட டிஃபரன்ஸ் 0ஆவோ 11ஆவோ 11ஓட மல்டிபிளாவோ இருந்துச்சுன்னா இந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகும் 11ஆல டிவைட் ஆகுற ஒரு நம்பர் பார்க்கலாமா ஆல்டர்னேட்டா ஆட் பண்ணுவோம் 7 plus 3 plus 1 7 plus 3 plus 1 11 இப்படி ஆட் பண்ணுங்க 4 plus 5 plus 2 4 plus 5 plus 2 என்ன வருது 11 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0 அப்படின்னா இந்த நம்பர் 11 டேபிளால டிவைட் ஆகும் செக் பண்ணுவோமா பாருங்க 74 6 times இல்லையா 66 ரிமைண்டர் 8 83 இப்போ 7 times 77 5 ரிமைண்டர் 6 65 அப்படின்னா 5 times 55 ரிமைண்டர் 10 101 எத்தனை டைம்ஸ் இருக்கு 9 times ரிமைண்டர் 2 22 2 times 11ஆல டிவைட் ஆயிடுச்சு 11ஆல டிவைட் பண்ணணும்னு ஆல்டர்னேட்டிவா ஆட் பண்ணி அதோட டிஃபரன்ஸ கண்டுபிடிக்கணும் அது 0ஆவோ 11ஆவோ இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகும் இப்ப செக் பண்ணுவோமா 16 2ஆல டிவைட் ஆகுமா சொல்லுங்க ஈவன் நம்பர் அதனால 2ஆல டிவைட் ஆகும் 3ஆல டிவைட் ஆகுமா செக் பண்ணுங்க
1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணா என்ன வரும் 7 7 3 டேபிள்ல வருமா வராது அதனால இது 3ஆல டிவைட் ஆகாது 2ஆல டிவைட் ஆகும் ஏன்னா இது ஈவன் நம்பர் 4ஆல டிவைட் ஆகுமா பாருங்க 4 டேபிள் சொல்லி பாருங்க 4 4s are 16 இல்லையா டிவைட் ஆகும் அதனால 4 டேபிள்ல வரும் அடுத்து 5 5லயோ 0லயோ முடியல அதனால இது 5வால டிவைட் ஆகாது அடுத்து 6 6ஆல டிவைட் ஆகணும்னா 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகணும் 3ஆல இங்க டிவைட் ஆகல இல்லையா அதனால இது 6ஆல டிவைட் ஆகாது அடுத்து 8 டேபிள் 8 டேபிளுக்கு சொல்லியிருக்கோம் லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து 8 டேபிள்ல வரணும் அப்ப இங்க 0 போட்டு 3 டிஜிட் ஆக்கிக்குவோம் இப்ப 8 டேபிள்ல வருதா பாருங்க 2 8s are 16 இல்லையா 8 டேபிள்ல வரும் அடுத்து 9 டேபிள் 9 டேபிளுக்கு என்ன செய்யணும் டிஜிட்ஸ் ஆட் பண்ணணும் 9 டேபிள்ல வருதா பார்க்கணும் 1 plus 6 7 7 9 டேபிள்ல வருமா வராது இல்லையா 10ஆல டிவைட் ஆகுமா பாருங்க 0ல எண்ட் ஆனா 10ஆல டிவைட் ஆகும் இது ஆகல அதனால 10 டேபிள்ல வராது அடுத்து 11 டேபிள் 11 டேபிளுக்கு நீங்க சொல்லி பார்த்தாவே தெரியும் 111 is 11 அதை விட அதிகமா இருக்கு அதனால இது 11 டேபிள்லயும் வராது இதே மாதிரி எந்த நம்பர்னாலும் நீங்க எடுத்துக்கிட்டு செக் பண்ணுங்க 2 டேபிள்ல வருதா 3 டேபிள்ல வருதா 4 டேபிள்ல வருதா இப்படியே நீங்க செக் பண்ண உங்களுக்கு ஒரு நம்பரை பார்த்ததுமே அதோட டிவிசிபிலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும் நாம கொஞ்சம் எக்ஸசைஸ் பார்க்கலாம்